கடந்த பல நாட்கள் முழுவதும் ஆண்டவர் நம்மை மிக அற்புதமாக ஆச்சரியமாக வழிநடத்தி பாதுகாத்து இந்த நாளிலே அருமை தகப்பனாரை நாம் நினைவுகூர்ந்து நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்கு ஆண்டவர் கிருபை காட்டின தயவு எண்ணி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். கடினமான பாதையின் வழியாக நாம் நடந்து வருகின்ற பொழுது ஆண்டுடைய பாதுகாப்பு மாத்திரமே நமக்கு உண்டு. எத்தனை விதமான போராட்டங்கள், எத்தனை விதமான கணக்கங்கள், எத்தனை விதமான நிந்தனைகள் எல்லாம் கடந்து இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்திலே நாம் நம்முடைய திறம் சார்த்தி நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார் அல்லவா? குடும்பத்தின் மக்களாக, திருச்சபை மக்களாக ஆண்டுடைய சமூகத்திலே ஆண்டுடைய பாடல்களை பாடி மகிமைப்படுத்துவது எவ்வளவு இன்பமான ஒரு காரியமாக இருக்கிறது என்று சொல்லி நினைப்பார்கள். அமைதலான ஒரு நேரம், ஆண்டவருக்கு நமக்கு இருக்கிறதான ஒரு உறவு எவ்வளவு அருமையானது என்று சொல்லி எண்ணி பார்த்து நம் ஆண்டவருக்கு நன்றிகளை எடுக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்மை நாம் இந்த நேரத்தில் ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டுடைய சமூகத்திலே நாம் குறைபட்டு கொண்டு சென்றால் ஆண்டவரே என்னை ஒன்று கூட என் கல்வி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தும். உடைய பார்வையிலே நான் அப்பழுக்கற்றவனாக காணப்படுவதற்கு உதவி செய்யும் என்று நம் மனதை நோக்கி நாம் பார்ப்போம். வார்த்தைகள் என்றும்
காலங்களே எங்களை சமர்ப்பிக்கிறோம், அர்ப்பணிக்கின்றோம். உடைய பிரசனத்தை உணர்ந்தவர்களாக உடைய திருப்பாதத்திலே அமர்ந்திருக்க ஆண்டவர்களுக்கு கொடுத்த இந்த அருமையான நேரத்தை நாங்கள் உமக்கு நன்றிகளை அளிக்கின்றோம். உடைய தெய்வீக பிரசனத்தினாலே எங்களை ஆட்கொண்டு வழிநடத்திருக்கிறேன். இதே அளவிலே நீர் பேசுகிறாக, உடைய வார்த்தை எங்களுக்கு பலனுள்ளதாக நீர் மாற்றி அழுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். அன்புக்குரிய தகப்பனாருடைய 40வது நாளை நினைவு கூர்ந்து நம் ஆண்டவருக்கு நன்றிகளை எடுக்க ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்ட நேரத்தை தந்திருக்கிறார். காலையிலே சிறப்பான ஆராதனையை நாம் கலந்து கொள்ளவும், அருமை தகப்பனாருடைய வாழ்க்கை வரலாற்றை மீண்டும் ஒருவரை கூட திரும்பி பார்க்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை எடுக்க, நன்றிகளை எடுக்க அருமையான ஒரு வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு தந்தார். மாத்திரமல்ல, அந்த வாழ்க்கை வரலாற்றினுடைய கவிதையை வாசித்த பொழுது அநேக உள்ளம் உருகி நின்றதையும் நாம் பார்க்கின்றோம். நம்முடைய சிந்தனைக்காக ஒரு பகுதியை நாம் எடுத்து வாசிக்க இருக்கின்றோம். இஸ்ரவேல் மக்கள் பண்டிகைக்காக எருசலேமுக்கு நேராக கடந்து வருகின்ற பொழுது கூடாரங்களை ஆங்காங்கே இட்டு கடந்து வந்த பாதைகளை அவர்கள் நினைவு கூர்ந்து பார்ப்பது வழக்கமான ஒரு காரியம். பல நாடுகளிலிருந்து எருசலேமுக்கு நேராக கடந்து வந்து பண்டிகை காலத்தை மிகுந்த குதூகலத்தோடு, ஆனந்தத்தோடு, மகிழ்ச்சியோடு கொண்டாடி மகிழ்கின்ற பொழுது பெரியவர்கள் சிறியவர்களுக்கு பல ஆலோசனைகளை சொல்லுவது உண்டு. அதிலே குறிப்பாக இஸ்ரவேல் சந்ததிகள் நாம் எப்படி அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டு இன்றைக்கு பாலும் தேனும் ஓடுகிறதான கானான் தேசத்தை, இஸ்ரவேல் தேசத்தை நாம் சுதந்திரித்துக் கொண்டோம் என்று சொல்லி பிள்ளைகளுக்கு அதை விவரமாக எடுத்துக் கூறுவார்கள். பல நேரங்களில் நம்முடைய பெற்றோர்கள் செய்ததான நல்ல பல காரியங்களை நம்முடைய சந்ததிகளுக்கு நாம் சொல்ல தவறுவது உண்டு. கடந்து வந்த காலங்களை நாம் எண்ணி பார்ப்பதும் இல்லை. நம்முடைய முன்னோர்கள் செய்த பல தியாகங்களை வைத்துதான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை இவ்வளவாக ஆசீர்வதித்து கனப்படுத்தி உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆகவே நமக்கு நேரங்கள் கிடைக்கின்ற பொழுது அவர்கள் விட்டு சென்ற பல காரியங்களை நாம் நினைவு கூர்ந்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டியது மிக மிக அவசியமான ஒரு காரியம். இப்படியாகத்தான் இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்வார்கள்? தன்னுடைய பிள்ளைகளுக்கு அல்லது பேர பிள்ளைகளுக்கு அல்லது அடுத்த தலைமுறை சந்ததிகளுக்கு எகிப்திலே பட்ட கஷ்டங்களை சொல்லி 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 அதற்கு பின்பதாக மோசே என்பவர் எவ்வாறாக அவர் நம்மை வழிநடத்தி வந்தார் என்கிற இந்த சரித்திரபூர்வமான உண்மைகளை பிள்ளைகளுக்கு அவர்கள் சொல்லி மகிழ்வார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் இயேசு கிறிஸ்துவும் இப்பொழுது எருசலேமுக்கு நேராக கடந்து வருகின்றார். அவர் கடந்து வருகின்ற பொழுது எருசலேமிலே ஒரு குளம் ஒன்று இருக்கிறது. அந்த குளமானது பெதஸ்தா என்கிறதான குளம் இன்றைக்கும் இருக்கிறது. இன்றைக்கும் பெதஸ்தா குளம் இருக்கின்றது. அந்த பெதஸ்தா குளத்தினுடைய கரையிலே நின்று பார்க்கின்ற பொழுது மிகுந்த ஆழத்திலே இருக்கிறது.
ஏறக்குறைய ஒரு 40-50 அடி அளவுக்கு கீழே அந்த பெருசா இருக்கிறது. ஆங்காங்கே சில மண்டபங்கள் இன்றைக்கும் இருக்கிறது. அதை பொழுது பார்த்து இன்றைக்கு வைத்திருக்கிறார்கள். இந்த குளத்திற்கும் இந்த மண்டபத்திற்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஏறக்குறைய ஒரு 200 மீட்டர் 300 மீட்டர் இருக்கக்கூடிய அளவில் அந்த மண்டபங்கள் இருக்கிறது. அங்கேதான் அநேக மக்கள் வியாதியில இருக்கின்றவர்கள் அந்த மண்டபத்திலே படுத்திருப்பது உண்டு. நம்முடைய இந்திய கலாச்சாரத்திலேயும் பல இடங்களிலே மண்டபங்கள் கட்டப்படுகிறது அல்லது கட்ட வைத்திருக்கின்றார்கள். இந்த மண்டபங்களிலே வழிபோக்கர்கள் அந்த இடத்துல கடந்து வந்து சற்று நேரம் அமர இருந்து பின்பதாக பயணத்தை செய்வது போல இந்த யூத மக்கள் அல்லது இஸ்ரேலை சேர்ந்த மக்கள் என்ன செய்வார்கள்? இந்த மண்டபங்களிலே காத்திருப்பார்கள். வியாதியுற்றதான இந்த மக்கள் எப்பொழுது இந்த பெருஸ்தா குளத்திலே தண்ணீர் கலக்கப்படும் என்று சொல்லி அவளோடு காத்திருக்கிற தருணங்கள் உண்டு. ஒரு பக்கத்திலே பண்டிகையுடைய கொண்டாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கத்திலே வியாதியில இருக்கிறவர்கள் என்றைக்கு எங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி தண்ணீரையே பார்த்து கொண்டிருக்கிறதான தருணம், அல்லது அந்த சத்தத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறதான ஒரு தருணம். இதன் மத்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பண்டிகையை கொண்டாடுவதற்காக கடந்து வருகின்றார். அப்படி வருகின்ற நேரத்தில் தான் இந்த பெருஸ்தா குளத்தின் அண்டையும் அவர் கடந்து வருகின்றார். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள். இதை குறித்து யோவான் நற்செய்திகள் 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். அங்கே சப்பானிகள், குருடர்கள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்துக் கொண்டிருப்பார்கள். சப்பானிகள் ஒருவேளை பார்ப்பார்கள், ஆனால் குருடர்கள் அதை உணர்ந்து கொள்வார்கள். குருடர்களுக்கு அந்த அந்த சத்தமானது மிக தெளிவாக கேட்கும். எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் அந்த 300 மீட்டர் என்கிறதான தூரத்திலிருந்து ஓடோடி சென்று குளத்திலே என்ன செய்ய வேண்டும்? முதலாவது பாய்கின்றவர்களுக்கு மிகப்பெரிதான ஒரு விடுதலை உண்டு. அதுதான் அவர்களுக்கு பண்டிகை. அதுதான் அவர்களுக்கு பண்டிகை. ஒவ்வொரு நேரங்களிலும் இயேசு கிறிஸ்துவும் எப்போதாவது ஒரு முறைதான் இந்த பண்டிகை கொண்டாடுவதற்காக கடந்து வருவார். என்ன பண்டிகை என்று சொன்னால் நமக்கு நன்றாக தெரியும், பஸ்கா பண்டிகை. எருசலேமுக்கு எப்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்து வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் பஸ்கா பண்டிகையை கொண்டாடி மகிழ்வது அவருடைய வழக்கமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு அவர் என்ன செய்கின்றார்? இந்த குளத்தின் அண்டையிலே அவர் கடந்து வருகின்றார். இந்த குளத்திற்கும் அதை தொடர்ந்ததான இந்த கொல்கதாவுக்கும் ரொம்ப பக்கம். இந்த பெருஸ்தாவுக்கும் கொல்கதா மலைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 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 நீண்ட பாதையின் வழியாகத்தான் என்ன செய்ய வேண்டும்? அதை நோக்கி கடந்து போக வேண்டும். ஆகவே எல்லாமே ஒரு ஒரு சின்ன சுற்று வட்டாரத்தில் தான் என்ன செய்யும்? அது காணப்படும். இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எத்தனையோ முறை அங்கே வந்தாலும் இன்றைக்கு இந்த குளத்தின் அண்டையிலே அவர் கடந்து வருகின்றார். அதுலதான் மிக முக்கியமான ஒரு கதாநாயகர் இருக்கின்றார். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருக்கின்றார். அவனை இயேசு பார்க்கின்றார். எத்தனையோ பேர் படுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த ஒருவனை இயேசு பார்த்து வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, நீ குணமாக வேண்டுமா என்று சொல்லி விரும்புகிறாயா என்று கேட்கிறார். அவன் சொல்லுகின்றான், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றெல்லாம் அவர் தன்னுடைய சோக கதையை அவர் ஆண்டவரிடத்திலே கூறுகின்றார். பல நேரங்களிலே நம்முடைய சோகத்தையும் ஆண்டவரிடத்திலே தெரிவிக்கின்ற பொழுது நம்முடைய சோகத்தை ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கின்றார். ஒருவேளை துக்ககரமான ஒரு சூழ்நிலை. சற்று நேரத்துக்கு முன்பதாக என்னுடைய நண்பரோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அருமை தகப்பனார் அவர்களை எங்கு சென்றாலும் பக்கத்திலே அமர வைத்து, எங்கு சென்றாலும் அவரை கைப்பிடித்து அழைத்து சென்று
எங்கு சென்றாலும் உணவு விடுதிக்கு நேராக கடந்து சென்றாலும் அங்கேயும் அவரை அமர வைத்து அழகு பார்த்ததான அந்த தருணங்களை எண்ணி பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவும் இங்கே என்ன செய்கின்றார்? அதே போன்றதான கரிசனையோடு இந்த மனிதனை பார்த்து, உனக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாயா என்று கேட்கின்றார். 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது இயேசு அவனை நோக்கி, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று நினைச்சுகிறார். எத்தனையோ காலங்கள் அவன் எதிர்பார்த்து கொண்டிருந்ததான காரியம். எத்தனையோ காலம் 38 வருஷமாக அவன் பஸ்கா பண்டிகையை ஒரு நாளும் என்ன செய்யவில்லை, அவன் கொண்டாடி மகிழவில்லை. எத்தனையோ மக்கள், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் எருசலேமை சுற்றிலும் ஓசனா ஓசனா என்று சொல்லி அவர்கள் நினைச்சுகிறார்கள், ஆடி பாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கத்திலே திருவிழாவுடைய சத்தங்கள் ஆங்காங்கே துணித்துக் கொண்டிருக்கிறது. பல இடங்களிலே உற்றார் உறவினர்கள் எல்லாரும் சூழ்ந்திருக்கின்ற பொழுது, மிகுந்த சந்தோஷத்தோடு இருக்கின்ற பொழுது, இந்த மனிதன் கவலையோடு கண்ணீரோடு யார் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி அவன் கலங்கி நிற்கின்ற நேரத்தில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவன் அருகிலே கடந்து வருகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் தடுமாறுகின்ற நேரத்திலே, தடுமாறி போகின்ற நேரத்திலே, கஷ்டத்தோடு இருக்கிற நேரத்திலே, வேதனையோடு கூட இருக்கிற நேரத்திலே ஆண்டவர் நம்முடைய அருகிலே கடந்து வந்து விடுதலை அடைய வேண்டுமா என்று சொல்லி அவரோடு கேட்கின்றார். நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாக மாற்ற வல்லவரைத்தான் நாம் ஆராதிக்கின்றோம், தொழுது கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே இப்படிப்பட்ட ஒரு சூழலே நம்முடைய கண்ணீர்களை துடைக்கின்ற ஆண்டவர், நம்முடைய மன பாரங்களை அகற்றுகின்ற ஆண்டவர், நம்முடைய வேதனைகளை அகற்றுகின்ற ஆண்டவர் நம்மத்திலே இருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போய்விடக்கூடாது. போய்விடக்கூடாது. சில நினைவுகள் நம்மை அதிகமாக தாக்குகின்ற பொழுது, ஆண்டவரே இந்த நினைவுகளிலிருந்து உண்மையே நாம் நோக்கி பார்ப்பதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே கேட்கிற பொழுது, ஆண்டவர் பல நினைவுகளை துக்ககரமான நினைவுகளை சந்தோஷமான நினைவுகளாக அவர் மாற்ற வல்லவராக இருக்கின்றார். இந்த இரவு நேரத்தில் உங்கள் முன்பதாக வைத்திருக்க வேண்டியதான காரியம் அதுதான். பிள்ளைகளாக, பேர பிள்ளைகளாக, அதற்கடுத்த தலைமுறைகளாக இருக்கின்ற நமக்கு ஒவ்வொரு தலைமுறைகள் அநேக தடங்களை வெட்டி செல்கின்றார்கள். அநேக தடங்களை வெட்டி செல்கின்ற பொழுது அந்த தடங்களை பின்பற்றி நடந்து செல்வது பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் அவசியமான ஒரு காரியம். எங்களுடைய குடும்பத்திலும் நாங்களும் அதே போன்றதான தடுமாற்றமான சூழலிலே கடந்து வந்திருக்கின்றோம். என்னுடைய பெற்றோர்களும் இந்த குடும்பத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். அருமையான தகப்பனாரும் கிறிஸ்தவ பாரம்பரியத்திலே வந்தாலும் ஒரு காலகட்டத்திலே ஆண்டவரை விட்டு தூரமாக விலகி சென்றவர்கள். ஆனால் அருமை தாயாருடைய நல் வாழ்க்கையை பார்த்து கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, ஆண்டவருக்காக திருச்செந்தூருடைய காரியங்களிலே அதிகமாக கொடுக்கின்ற ஒரு மனிதனாக ஆண்டவர் என்ன செய்தார்? எடுத்து பயன்படுத்தினார். பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, திருச்சபைக்கும் அவர் விட்டு சென்ற காரியங்கள் ஏராளம். அதை பின்பற்றி நடந்து செல்ல வேண்டியது அவசியம். நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய தகப்பன் அல்லது நம்முடைய தாத்தா செய்த பல காரியங்களை பிள்ளைகளுக்கு நாம் எடுத்துச் சொல்கின்ற பொழுது நிச்சயமாக வருகின்ற காலங்களிலே ஆண்டவருக்காகவும் சமுதாயத்திற்காகவும் திருச்சபைக்கும் அவர்கள் என்ன செய்வார்கள்? ஒரு மாதிரி உள்ள பிள்ளைகளாக வளர்வார்கள் என்பது சந்தேகமே இல்லை. ஆகவே நாம் கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்று சொன்னால் அவர் முன்பே கடந்து சென்றிருக்கிறார். நாம் சற்று பின்பதை செய்வோம், பின்பதாக கடந்து செல்வோம். நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை ஒன்று இருக்கிறது. என்ன நம்பிக்கை? ஒரு நாளிலே நாம் முகமுகமாக அவரை பார்ப்போம் என்று சொல்லி, ஒரு நாளிலே நாம் முகமுகமாக பார்ப்போம் என்கிறதான நம்பிக்கை தான் கிறிஸ்தவ நம்பிக்கை. வேறு எந்த மார்க்கத்திலும் இல்லாத ஒரு காரியம். ஒரு நாளிலே
நாம் அவரை பார்ப்போம். எனக்கு நிறைய ஆசைகள் உண்டு, நிறைய பேரை போய் பார்க்கணும்னு சொல்லி நிறைய எனக்கு ஆசை உண்டு. எனக்கு அருமையானவர்கள் கடந்த காலங்களிலே போனவர்கள் அவங்களெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசை. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு ஆசை என்னன்னு சொன்னால், சிறையிலே உடனாகிய சீமோனை பார்க்க வேண்டும் என்று சொல்லி, சிறையிலே உடனாகிய சீமோனை பார்க்க வேண்டும். நான் யாரை பார்க்கணும் இல்லையோ, அந்த சிறையிலே உடனாகிய சீமோனை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ரொம்ப நாளா நான் யோசிச்சுட்டே இருக்கிறேன். என்னுடைய தகப்பனாக நான் பார்க்கிறனோ இல்லையோ, பார்ப்பேன், நிச்சயமாக பார்ப்பேன். அருமை தகப்பனாரையும் டேவிட் இல்லப்பன் அவர்களையும் நான் பார்ப்பேன். ஆனால் அதற்கு முன்பதாக என்னுடைய கண் சிறையிலே உடனாகிய சீமோனை பார்க்க மிகுந்த ஆசையுடனாக இருக்கிறேன். காரணம் என்னன்னு சொன்னால், அவனுக்கு கடைசி ஒரு தருணம், எங்கோ இருந்து வந்தவன் சிறையிலே ஊர்ல இருந்து புறப்பட்டு பஸ்காவை கொண்டாடுவதற்காக, பஸ்காவை ஆசரிப்பதற்காக, பஸ்கா பண்டிகையில அவன் ஆழ்ந்து எல்லா மக்களையும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் நாடு கடந்து வந்தவன். ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையை சுமப்பதற்கு கடைசி ஒரு வாய்ப்பை, அது பொன்னான ஒரு வாய்ப்பாக கருதி அவன் சுமந்து சென்றான் அல்லவா? அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஒரு மேலான ஒரு வாய்ப்பு. எத்தனையோ காரியங்களை நாம் செய்தாலும் நாம் ஆண்டவருக்காக செய்கிற காரியத்தை ஒருபோதும் என்ன செய்யவிடக்கூடாது, நாம் இழந்து போய்விடக்கூடாது. இன்னும் ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளம் இருக்கிறது. ஒருவேளை கடந்த நாட்களிலே அருமை தகப்பனார் அவர்கள் ஆலயத்திற்கு கொடுக்க வேண்டிய 60,000 ரூபாயை அவர் என்ன செய்து விட்டார், அதை கொடுத்து விட்டு கடந்து சென்றிருக்கிறார். ஆண்டவருடைய காரியத்திற்காக கொடுத்தவர்கள் ஒருபோதும் என்ன செய்யறதில்லை, இழந்ததாக சரித்திரமில்லை. அருமையான பேரப்பிள்ளைகளுக்கும் வருங்கால சந்ததிகளுக்கும் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், உங்களுடைய தாத்தா, உங்களுடைய தகப்பனார் விட்டு சென்ற அந்த காரியத்தை தொடர்ந்து நீங்கள் நினைச்சீர்கள், அதை செய்யுங்கள், நிஜமாக செய்வீர்கள் என்று சொல்லி எண்ணுகின்றேன். அது உங்களுடைய சந்ததிகளுக்கு, பிற்கால சந்ததிகளுக்கு நீங்கள் வைத்து செல்கிறதான மிகச்சிறந்த செல்வம். உடைய தகப்பனார் அவர்கள் இப்படித்தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஆண்டவருடைய காரியத்திற்காக இழந்தவர்கள் ஒரு நாளும் தரித்திரர் ஆனதில்லை. அந்த விதத்தில் அருமை தகப்பனார் விட்டு சென்றதான இந்த காரியங்களை தொடர்ந்து இன்னும் உற்சாகத்தோடு என்ன செய்யணும், ஆண்டவருக்காக செய்கின்ற பொழுது உற்சாகத்தோடு செய்ய வேண்டும். குறிப்பாக பிரியாவுக்கு சொல்ல வேண்டிய காரியம் அதுதான். ஆண்டவருக்காக உடைய தாத்தா செய்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு அதை முன்மாதிரியாக வைங்கள். அருமையான சோபனா, உடைய தாத்தா செய்த காரியங்களை உங்களுக்கு முன்மாதிரியாக நீங்கள் வைங்கள். இந்த முன்மாதிரியாக வைத்திருக்கிற அவர் என்னென்னலாம் காரியத்தை திருச்சபைக்காக செய்தாரோ, ஆண்டவருக்காக செய்தாரோ, அதை உங்களுடைய வாழ்க்கையை செய்வதற்கு என்ன செய்யுங்கள், அர்ப்பணிங்கள். நிச்சயமாக உங்களுடைய சந்ததிகளை, உங்களுடைய எத்தனை தலைமுறைகள் கடந்து போகிறதோ அத்தனை தலைமுறைகளும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார், கனப்படுத்துவார். உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அதை என்ன செய்யுங்கள், அருமை தகப்பனார் செய்த இந்த தியாகங்களை நீங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லி வளருங்கள். அவர்களும் நினைச்சுவார்கள், திருச்சபையிலே தலை சிறந்த தலைவர்களாக அவர்கள் உருவாக்கப்படுவார்கள். இதுதான் இந்த நாளிலே உங்களுக்கு நான் வைக்கிறதான காரியம். அவர்களுக்கு மாத்திரமில்லை, இங்கே என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரும், என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் இதைத்தான் சொல்லுகின்றேன். இந்த நேரத்தில் ஜோதகமும் அதுதான் சொல்கிறேன். அது மாத்திரமல்ல, விகானுக்கும் அதுதான் சொல்கிறேன். ஒருவேளை அவன் புரிந்து கொள்வதற்கு கஷ்டம் என்றால் பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும், அருமை தகப்பனார் விட்டு சென்ற பல காரியங்களை அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். வருங்காலத்திலே ஆண்டவருக்காக அரியபடிய காரியங்களை செய்ய ஆண்டவர் என்ன செய்வார், அவர்களுக்கு உதவிகரமாக இருப்பார். கண்களை நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற